வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம டெய்லி சீரீஸில் முக்கியமான ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எந்த எக்ஸாமுக்குமே காமனான கொஷின்ஸ் தான். டிஎன்பிசி ஆகட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே வந்து காமனான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, விச் சுல்தான் ஃபவுண்டட் எ டவுன் வேர் நவ் ஸ்டாண்ட்ஸ் ஆக்ரா? ஸோ ஆக்ராவை ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்ரா வந்து லோதி டைனாஸ்டி பீரியட்ல ஃபவுண்ட் ஆனது. லோதி டைனாஸ்டினா ஃபர்ஸ்ட் வந்து பலால் லோதி இருந்தாரு, பலால் லோதி. அதுக்கு அடுத்தது வந்தது வந்து அவரோட பையன் சிக்கந்தர் லோதி. சிக்கந்தர் லோதி தான் வந்து ஆக்ராவை ஃபவுண்ட் பண்ணவர். ஸோ இந்த ஆக்ராவை எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணாருன்னு பார்த்தோன்னா 1503, 1503 இந்த வருஷத்துல தான் வந்து ஆக்ரா வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. யாரால? சிக்கந்தர் லோதியால. அடுத்து, இஃப் யூ ஸ்கோர்ட் கெனான் விச் கேம் would you be playing? ஸோ ஸ்போர்ட்ஸ் டேர்ம் ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. இந்த கெனான் அப்படிங்கிற டேர்ம் எந்த ஸ்போர்ட்ஸ்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பில்லியார்ட்ஸ் விளையாட்டில் தான் வந்து இந்த கெனான்ங்கிற டேர்ம் வரும். ஸோ வேற என்னென்ன முக்கியமான டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் ஷாட், பேக் ஸ்பின். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து குழப்பக்கூடியது. ஒருவேளை கிரிக்கெட்டா இருக்குமோ, பேக் ஸ்பின்னா கிரிக்கெட்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் பில்லியார்ட்ஸ்ல இது ஒரு டேர்ம். அடுத்து பிரேக் ஷாட், ஹெட் ஸ்பாட். வேற சில ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஓபன் டேபிள், கிளீன் த டேபிள், ரன் த டேபிள். ஸோ இதெல்லாம் ஈஸியான டேர்ம்ஸ். ஒரு டேபிள்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ டேபிள் ரிலேட்டடான கேம்ஸ், ஒருவேளை டேபிள் டென்னிஸா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது டேபிள் ரிலேட்டட் கேம்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் தான் குழப்பக்கூடியது. ஆங்கிள் ஷாட், பேக் ஸ்பின், பிரேக் ஷாட், ஹெட் ஸ்பாட். ஓகேங்களா? அடுத்து, ஹவ் இஸ் இமேஜ் ஃபார்ம்ட் ஆன் தி ரெட்டினா ஆஃப் தி ஹியூமன் ஐ? ஸோ ஒரு ஹியூமன் ஐ இருக்குன்னா ஐரிஸ் கார்னியெல்லாம் தாண்டி ரெட்டினா பகுதியில் வந்து லைட் ரேஸ் வந்து விழும். அந்த லைட் ரேஸ் வந்து கெமிக்கல் எனர்ஜியா நம்ம நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த இமேஜை நமக்கு தெரிய வைக்கும். ஸோ அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் அண்ட் இன்வெர்டடா நமக்கு நம்மளோட ரெட்டினால வந்து ஃபார்ம் ஆகும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த யூனியன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட், ஆர்எல்ஸ் பிஆர்ஓ, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன்ஸ். இதெல்லாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இப்போ யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா அமித்ஷா தான் வந்து பிரசன்ட் ஹோம் மினிஸ்டர். அண்ட் ஹோம் செக்ரட்டரி, இப்பெல்லாம் வந்து செக்ரட்டரி நேம் கேட்குறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க செக்ரட்டரி நேம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஹோம் செக்ரட்டரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் குமார் பல்லா தான் வந்து ஹோம் செக்ரட்டரி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும். இப்போ ப்ரெசென்ட்டா அதோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா அமித்ஷா. அண்ட் அவருக்கு கீழே இருக்க செக்ரட்டரி, ஸோ ஹோம் மினிஸ்டரோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் குமார் பல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமீர் குஷ்ரோ த பேரட் ஆஃப் இந்தியா வாஸ் பார்ன் அட் விச் பிளேஸ்? அமீர் குஷ்ரோங்கிற வந்து ஒரு கிரேட் Persian language poet, singer, author.
இவர் பெர்ஷியன் லாங்குவேஜ் போயட் சிங்கர் அண்ட் ஆத்தர். ஸோ இவர் பிறந்த இடம் எந்த இடத்துல பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியாலில தான் பிறந்தாரு. அது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த டைனாஸ்டின்னு பார்த்தா டெல்லி சுல்தானே பீரியட். டெல்லி சுல்தான் பீரியட்ல தான் இவர் வாழ்ந்தாரு. அண்ட் இவர் எழுதின முக்கியமான புக் அப்படின்னு பார்த்தோம்னா துக்ளக் நாமா, இங்கிலீஷ்ல த புக் ஆஃப் துக்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. த புக் ஆஃப் துக்ளக். அண்ட் தரிக் இ அலா, the history of Allah. தரிக் இ அலானா இங்கிலீஷ்ல the history of Allah, துக்ளக் நாமா the book of துக்ளக். ரெண்டுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஆஃப் அமீர் குஷ்ரோ. On which date the earth is at the least distance from the sun? So earth வந்து சன்னுக்கு ரொம்ப லீஸ்ட் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா, கம்மி தூரத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து பெரிஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ஸோ ரொம்ப ஃபாராக இருந்துச்சுன்னா, தூரமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அப்ஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரிஹீலியான் எந்த டேட்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 3. அடுத்து அப்ஹீலியான், அதாவது எர்த்தும் சன்னும் தூரமா எந்த டேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 4th. ஸோ ஜனவரி 3 வந்து பெரிஹீலியான், எர்த்தும் சன்னும் ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதாவது லீஸ்ட் டிஸ்டன்ஸ், அந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரிக்கல் ஆர்பிட்டல் சுத்துறீங்களா, சுத்துற இடத்துல ரொம்ப லீஸ்ட் டிஸ்டன்ஸா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபார் அவேல இருந்துச்சுன்னா அது வந்து அப்ஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. Which is the oldest development financial institution of India? So oldest development financial institution of India எது அப்படின்னு பார்த்தோம்னா 1948ல எஸ்டாப்ளிஷ் பண்ண இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், IFCI. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து வேர் இஸ் ரெஸ்பிரேட்டரி சென்டர் சிச்சுவேட்டட் இன் பிரெயின்? வேர் இஸ் ரெஸ்பிரேட்டரி சென்டர் சிச்சுவேட்டட் இன் பிரெயின்? மெடுலா ஆப்ளங்கேட்டால. மெடுலா ஆப்ளங்கேட்டா வந்து பிரெயின் ஸ்டெம்ல லோயர் பார்ட் தான் வந்து இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா. இது வந்து பிரெயினையும் மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா பிரெயினோட ஸ்பைனல் கார்டை கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா. அண்ட் இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டாவோட வேற சில ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது ரெஸ்பிரேட்டரி, அடுத்து கார்டியாக், வாமிட்டிங், ஹார்ட் ரேட், நம்மளோட பிரீத்திங், அடுத்து பிளட் பிரஷர். இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மெடுலா ஆப்ளங்கேட்டா. மெடுலா ஆப்ளங்கேட்டாவோட கண்ட்ரோலிங் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சென்டர், கார்டியாக்னா ஹார்ட் ரிலேட்டட், வாமிட்டிங், ஹார்ட் ரேட், பிரீத்திங், பிளட் பிரஷர், இதெல்லாமே வந்து மெடுலா ஆப்ளங்கேட்டா தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து what is a powerful eye irritant present in smog? ஸோ ஸ்மாக் வந்து புகைமூட்டம் அப்படிங்களா. இந்த புகைமூட்டத்தில் கண் எரிச்சல் தரக்கூடிய பொருள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மாக் வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். இந்த கொலாய்டல் சொல்யூஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
ரெண்டு இது அதாவது சாலிடோ லிக்விடோ இல்ல சாலிடோ கேஸோ ரெண்டும் கலந்து இருக்கிறத நாம கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஸ்மோக் அண்ட் ஃபாக் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து SMOG ஸ்மாகா மாறுனுச்சு. ஸ்மாக்னா ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஸோ இதுல இருக்க பவர்ஃபுல் கண் எரிச்சல் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த ஸ்மாக் வந்து மேன்மேடாகவும் இருக்கு, நேச்சுரலாகவும் இருக்கு. நேச்சுரல்னு பார்த்தோம்னா வெல்கனோ எரப்ஷன் அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மூலியமா கூட ஸ்மாக் ஏற்படும். மேன்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா நாம எரிக்கிற கோல் கம்பஷன்ல இருந்து ஆர் வெஹிக்கல் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் எமிஷன் இது மூலியமா கூட இந்த ஸ்மாக் வந்து உருவாகும். Which part of Earth's surface receives highest amount of insolation? Highest amount of insolation எந்த பகுதியில எர்த்ல வந்து அதிகமா கிடைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தான் வந்து நம்ம இன்சோலேஷன். ஓகேங்களா? இன்சோலேஷன் சொல்றதோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஸோ சன்னுல இருந்து நம்ம பிளானட்டுக்கு சோலார் ரேடியேஷன் மூலியமா கிடைக்கிற எனர்ஜி, அந்த சோலார் ரேடியேஷன் எவ்வளோ வந்து எர்த் ரிசீவ் பண்ணது அப்படிங்கிறது தான் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஹையஸ்ட் அமௌண்டா எந்த ஏரியால அப்படின்னு பார்த்தோம்னா டிராபிக்கல் டெசர்ட் வெப்பமண்டல பாலைவனங்கள்ல அதிக அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை வந்து எர்த் வந்து அப்சர்வ் பண்ணுது ஃப்ரம் த சன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.